திரு பீட்டர், உங்கள்கிட்ட தொடங்குற என்ன அடிப்படையில் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பை பதிவு செய்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள்? இல்ல, அதாவது இதை பற்றி பேச வந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்லுகின்ற போது, சச்சார் கமிட்டி அறிக்கை பரிந்துரை செய்வதன் காரணமாகத்தான் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்று சொன்னார். சச்சார் கமிட்டி சொன்ன அந்த சீர்திருத்தங்களிலே, அந்த பரிந்துரைகளிலே மிக முக்கியமான பரிந்துரைகள் எதையுமே 10 ஆண்டுகளாக மோடி அரசு எதையும் மேற்கொள்ளவில்லை. அதற்கு அதிகமாக சச்சார் கமிட்டி பரிந்துரை செய்த மிக முக்கியமான ஒரு பரிந்துரை என்னவென்று சொன்னால், மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை கொடுப்பது. ஆனால் இந்த அரசு வந்த உடனே என்ன செய்தது என்று சொன்னால், சிறுபான்மை இஸ்லாமிய மற்ற கிறித்தவ ஜெயின் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி உதவித்தொகையை முழுமையாக, அதாவது ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், ஸ்காலர்ஷிப், இவை எல்லாவற்றையும் நிறுத்தியதுதான் இந்த சச்சார் கமிட்டி செய்த ஒரு சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரையை முழுமையாக புறக்கணித்த மோடி செய்த செயல். இன்றைக்கு நாம் என்ன கேட்கிறோம்னா, 10 வருடம் மோடி அரசு ஆண்டிருக்கிறது. இந்த 10 வருடம் தேவைப்படாத இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இப்பொழுது ஏன் தேவைப்படுகிறது என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வி. அதற்காகத்தான் நீங்க உங்க அறிமுக முறையில் சொன்னீங்க 3 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் வருகிறது. நான் மற்றதெல்லாம் விட்டுறலாம். அதாவது இன்னைக்கு அவர் அடுக்குகிறார். என்ன, ஏன் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன என்று அமைச்சர் அடுக்குகிறார். அதுல முதல்ல அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு கிளைமுக்கு லிமிடேஷனே கிடையாது. 500 வருஷத்துக்கு பிறகு கூட அவங்க அதற்கான கோரிக்கை வைக்கலாம் என்று அந்த சட்டம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இங்கே இந்து அறநிலையத்துறை சொத்துக்கள் சம்பந்தமான அதே ஆக்ட்ல இதே லிமிடேஷன் அன்லிமிட்டட் லிமிடேஷன். நீங்க அவர் ஷியாம்ட்ட கேட்டா தெரியும், அவர்களுக்கு லிமிடேஷன் கிடையாது. அப்படியே லிமிடேஷனை கட்டைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு சென்ட்ரல் ஆக்ட். உடனே நீங்க அதை 30 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ நீங்க அதை திருத்திடலாம். எங்க கோளாறு வருகிறது என்று சொன்னால், நீங்க அதனுடைய நிர்வாகத்திலே இஸ்லாமியர்கள் அல்லாதவரையும் நியமிப்பதற்கு நீங்கள் திருத்தம் செய்கின்ற போதுதான் நமக்கு இது எங்கேயோ இடிக்கிறது. இது எதற்காக இதை நீங்கள் செய்கிறீர்கள்? இன்னைக்கு குருத்வாரா பிரபஞ்ச கமிட்டி இருக்கிறது, சீக்கியர்களுடைய சொத்துக்களை பரிபாலனம் செய்கிற அந்த கமிட்டி இருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில சொத்துக்களை கூட இவர்கள் பரிபாலனம் செய்வதாக நாம் அறிகிறோம். அதை போன்ற ஒரு கமிட்டியில ஒரு இஸ்லாமியரையோ ஒரு இந்துவையோ ஒரு கிறிஸ்தவரையோ போட்ட முடியுமா? நம்ம ஊர்ல எடுத்துங்க, நம்ம ஊர்ல சங்கர மடம் இருக்கிறது, சைவ மடங்கள் இருக்கின்றன, திருப்பனந்தாள், திருவாடுதுறை, தருமபுரம் இருக்கிறது, ஜீயர்கள் இருக்கிறார்கள். இதுல யாராவது ஒரு ஜீயர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சங்கராச்சாரியர் வரக்கூடியவரை போட முடியுமா? இங்க திருப்பனந்தாள், திருவாடுதுறை மடங்கள்ல நீங்க ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவரை போற்ற முடியுமா? இதை போல தொண்டை மண்டல ஆதீனம் இருக்கிறது. அந்த தொண்டை மண்டல ஆதீனத்தில் ஒரு வகுப்பார் மட்டும் தான் இருக்க முடியும். இது நாளை கிறிஸ்தவர்கள் நிர்வகிக்கிற சொத்துக்கள் இருக்கின்றன. ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு அறக்கட்டளை நடத்துகிறார்கள். இதுல அதுகளில் கொண்டு போய் இதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது இல்லையா? நீங்கள் நிர்வாகத்திலே வைக்க வேண்டும். இல்ல, வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இது அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு. நீங்க சொல்லக்கூடிய மத அமைப்புகள் என்பது தனியார் அமைப்புகள். இது ரெண்டையும் ஒரே விதமா அதை நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி வரும். இன்னொன்னு, வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட அம்சங்களை நாங்கள் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறாங்க. இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன், HRNC போர்டு இருக்கு, கார்த்திகை செல்வன், அதுல நீங்க கமிஷனர் இருக்காரு, அதுல ஒரு இஸ்லாமியரை போட்டுற முடியுமா? அதை அவர்கள் அனுமதிப்பார்களா? இப்போ நீங்க ட்ரஸ்ட் போர்டு, இப்பொழுது வக்ஃப் போர்டு இருக்கு, ஃபாத்திமா முசாஃபர் இருக்குது, அதுல 2 பெண்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெண் பிரதிநிதிகள் அதுல இருக்காங்க. வக்ஃப் போர்டுல இப்போதைய நிலைமையில இருக்காங்க. ஏற்கனவே சிஇஓவாவே ஒரு பெண் இருந்திருக்கிறார். நான் என்ன சொல்றேன், எஸ், நான் என்ன சொல்றேன், பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு அந்த சட்டத்தில் எங்க இருக்கு? ஓகே, நான் நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆக்ட ஃபைன் டியூன் பண்றதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அது நிர்வாகத்தை யாரை நீங்க கன்சல்ட் பண்ணி செய்யணும்? ஸ்டேக் ஹோல்டர்ஸை கன்சல்ட் பண்ணி செய்யணும். நீங்க எந்த ஸ்டேக் ஹோல்டரை கன்சல்ட் பண்ணீங்க?
நீங்க வந்து தர்கா கமிட்டிக்காரங்களை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர்களை நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த வக்ஃப் போர்டுல தர்காங்கிற வார்த்தையே கிடையாது. நான் கேட்கிறேன், அந்த வக்ஃப் போர்டு ஆக்ட்ல சென்ட்ரல் ஆக்ட்லயும் சரி ஸ்டேட் ஆக்ட்லயும் சரி தர்கா என்கிற வார்த்தையே கிடையாது. பிகாஸ் இந்த தர்காக்களை வந்து இஸ்லாமிக் லா வந்து அங்கீகரிப்பதில்லை. இன்னைக்கு தர்காக்களை கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சில வக்ஃப் சொத்துக்களோடு இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் சாஸ்வதமாக பயன்படுத்திக் கொண்டு அவர்களை நாங்கள் ஆலோசித்தோம் அப்படி என்று ஒரு நிலைப்பாட்டை இன்று ஒன்றிய அரசு எடுக்கிறது. அதான் நான் கேட்கிறோம், இது வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து நீங்க அந்த ஒரு சமூகத்தை மட்டும் நீங்கள் தனிமைப்படுத்த நான் கேட்கிறேன், அகில இந்திய அளவிலே இந்து சமயத்துக்கான சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக ஒரு சென்ட்ரல் ஆக்ட் நீங்க போற்ற முடியுமா? நீங்க போடுவீங்களா? ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சட்டம் இருக்கட்டும்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அந்த சட்டத்தின்படி நாங்களே எங்களால் எங்களுக்காக எங்களுடைய அறக்கட்டளை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த அரசு ஏன் மாற்று மதத்தினரை புகுத்த வேண்டும்? அது வந்து முக்கியமான 3 கேள்விகள் முன் வச்சிருக்கீங்க. நான் திரு நாகராஜ் கேட்கிறேன். கூடவே ஒரு கேள்வி எழுறது, இப்ப திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவர்களும் கூட இதை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கறது எப்படி பாக்குறீங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு என்பதை தேர்தல் அறிக்கையில சுட்டிக்காட்டிய ஒரு கட்சியும் கூட அவர்களும் இதை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு அவர் பாலயோகியுடைய சன் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. அவருக்கே சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த ரிசர்வேஷனை தெரிவித்ததின் காரணமாகத்தான் முதல்ல சிஓவே நான் முஸ்லிமா போடலாம்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய இன்டர்வென்ஷன்ல தான் அந்த சிஓவை வந்து அந்த ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற ரிசர்வேஷன்ல தான் இன்னைக்கு வந்து அது செலக்ட் கமிட்டிக்கு பேருக்கு அவரே சொல்லியிருக்காரு, இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு இருக்காரு. அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு இன்னைக்கு செலக்ட் கமிட்டிக்கு இன்னொன்னு அனுப்புறதுக்கு முக்கியமான காரணம், ராஜ்யசபால இப்ப மெஜாரிட்டி கிடையாது. ராஜ்யசபால இப்ப மெஜாரிட்டி இல்ல, நவம்பர்ல மெஜாரிட்டி வந்துடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே செலக்ட் கமிட்டிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ராஜ்யசபாவில் பெரும்பான்மை வந்த உடனே இந்த சட்டத்தை நிறைவேற்றலாம் என்று எண்ணுகிறார்கள். அதுக்கு தான் இந்த செலக்ட் கமிட்டிக்கு போறது காரணம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஷியாம் அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி திரு நாகராஜ், இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தொடர்ச்சியாக குறிவைக்கக்கூடிய ஒரு தன்மையினுடைய அடுத்த செயல்பாடு தான் இது அப்படின்னு திரு பீட்டர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி சொல்லுது, ஒரு மாநில தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு, போலரைசேஷனுக்கு, இந்து வாக்குகளை பெறுவதற்கு இந்த ஒரு முடிவை, இந்த முயற்சியை எடுக்குது பிஜேபி அப்படின்றாங்க. உங்க பார்வை? அனைவருக்கும் வணக்கம். இதுவரை 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் நாட்டின் நன்மைக்காக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆர்டிகல் 370 ஆகட்டும், முத்தலாக் சட்டமாகட்டும், குடியுரிமை சட்டமாகட்டும், இது எல்லாமே இந்த இந்திய நாட்டின் நன்மைக்காக. இன்னைக்கு பங்களாதேஷ் நடக்கிறப்ப இன்னைக்கு பல சிறுபான்மையினர் அங்க இருக்கிற இந்துக்கள் இங்க உள்ள வர பாக்குறாங்க. இன்னைக்கு அதுக்கு வழிவகை செய்யக்கூட அந்த சட்டத்தில் இன்னைக்கு இடம் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களை எல்லாம் மக்களை மதம் என்று பார்க்காமல் அனைவரையும் அனுசரித்து செல்கின்ற அரசு நம்முடைய மத்திய அரசு. அதைத்தான் இந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் சொல்றாங்க, சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது பரிவோடு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இங்கே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏன் அந்த பரிவை காண்பிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டை அவங்க மீது வைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்க, இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் எவ்வளவு, அதன் மூலம் வருகின்ற வருமானம் எவ்வளவு, அது எந்த வகையில் இஸ்லாமிய மக்களுக்கு பயன்படுகிறது, இதையெல்லாம் கணக்கெடுத்து, அதை விட மிக முக்கியம், ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மேலானதாக இருக்க முடியாது. ஆனா இந்த சட்டம் அப்படி இருக்கிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, உங்களுடைய நிலத்தை ஒருத்தர் வந்து இது வக்ஃப் வாரியத்துக்கு, நீங்க முதல்ல ட்ரிபியூனலுக்கு போகணும். ட்ரிபியூனல்ல நீங்க இல்லாட்டத்தான் நீதிமன்றம் போக முடியும். ஆனா இன்றைக்கு கொண்டு வந்திருக்க சட்டம் என்ன சொல்றது, நீங்க நேரடியாக நீதித்துறை இங்க இருக்கிற உள்ளூர் கலெக்டர் பொறுப்பெடுத்துக்க முடியும். அண்ணன் திரும்ப திரும்ப சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இல்ல மாற்று மதத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு எம்எல்ஏவோ உறுப்பினராக வர முடியும். அவர் இஸ்லாமிய இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தயவு செய்து இதை வந்து ஒரு மத பிரச்சனையாக பார்க்க கூடாது. இதில் தயவு செய்து அரசியல் செய்யக்கூடாது. ஏன் சொல்றேன்னா,
இந்த சட்டத்தின்படி குறிப்பா தமிழ்நாட்டில் நான் சொல்ல முடியும் ஒரு மாற்றத்தை குறிப்பிட்டு காமிக்கிறார் திரு பீட்டர். இதுல மாற்று மதத்தினரும் இப்போது வக்ஃப் போர்டுல வரலான்ற இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அது மத ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு தானே, அதை ஏன் செய்ய முடியும்? இது வேறு மதங்கள்ல அப்படி செய்ய முடியுமாங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அப்படி செய்ய வந்தாலும் அடுத்தடுத்த மதங்கள்ல சிறுபான்மை மதங்கள்ல எடுத்தாலும் அது தவறு. அதே இந்து மதத்துல இது போன்ற முயற்சிகளை எடுக்க முடியுமா? இப்ப நம்ம நிறைய திருக்கோயில்கள்ல சில கோயில்களில் குறிப்பாக வச்சிருக்கிறோம் பிற மதத்தினர் வருவதற்கு அல்லது வழிபாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் வக்ஃப் போர்டில் இன்னொரு மதம் வரலாம் இல்லை வேறு யார் வேணாலும் வரலாங்கிறது சரியாங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. இல்ல, அதை நீங்க முழுமையா பார்க்கணுங்க. ஒரு கமிட்டி, பார்லிமெண்ட் கமிட்டி அமைக்கிறப்போ, மத்திய கவுன்சில் அமைக்கிறப்போ, மாநில கமிஷன் அமைக்கிறப்போ அந்த பகுதியோட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அதுல வருவாங்க. அந்த எம்எல்ஏக்கள் வர்றப்ப கட்டாயமா அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதுல அந்த எம்பிக்கள் வர வேண்டியது அவசியம் என்கிறது அந்த குழு இருக்குது. அதனால அவர் யாராக வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் அவர் எம்பி ஒருவேளை இந்துவாக இருந்தாலும் இருந்தாலோ அவரும் இடம்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிந்துரை கொண்டு வந்திருக்கிறது. சுருக்கமா திரு பீட்டர். எஸ், அதாவது தம்பி நாகராஜனுக்கு நான் ஒரு கிளாரிட்டி. இப்போ வந்து ராமேஸ்வரம் கோயில் இருக்கு. ராமேஸ்வரம் கோயில்ல ராமநாத சாமி கோவில், அங்க வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். நான் வந்து பொது கணக்கு குழு தலைவராக இருக்கின்ற போது அங்க வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். நான் வந்து ராமநாதபுரம் கோவிலுக்கு வந்து அங்கே நடக்கிற பணிகளை வந்து குழுவினுடைய தலைவர் என்கிற முறையிலே நான் ஆய்வுக்கு சென்றேன். அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து அங்க வந்து நான் பேர்களை சொல்ல விரும்பல. அப்பொழுது என்ன நினைக்கிறது என்று சொன்னால், சட்டமன்ற உறுப்பினராக அந்த ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க. இன்னைக்கு வந்து மனோ தங்கராஜ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அமைச்சர். அவர் வந்து அங்க உள்ள முக்கியமான சுசீந்திரம் கோவில்ல தேர் எடுக்கிறாங்க. அமைச்சருங்கிற முறையில அந்த தேரை தொட்டு வடம் எடுக்க போகிறார். போகின்ற போது அவரை வந்து தேரை இழுக்க அவர் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இவ்வளவு கடுமையாக இருக்கின்ற போது அந்த கோவில் அரங்காவலர்களிலே ஒரு மாற்று மதத்தவரை போட வேண்டும் என்று சொல்வது தம்பி நாகராஜ் எப்படி நியாயமா இருக்க முடியும்? அவரோட கருத்தை கேட்டலாம் சார். ஒன்ஸ் வந்து பப்ளிக் ஆபீஸ்க்கு